ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். என்ன ஃபஸ்ட்டு டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, பைமோட் வெல்கம் கிட் அப்படிங்கிற ப்ராடக்ட்டு திங்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் முதலாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்ட டேஸ் ஆஃபரில் பைமோட் வெல்கம் கிட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணாதவங்க த பைமோட் வெல்கம் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஆஃபரை பெனிஃபிட்டை அடைஞ்சிக்கோங்க. அது டைமிங் வந்து முடிய போகுது. இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே த பைமோட் வெல்கம் கிட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டைம் நான் பைமோட் ஷாப்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆப் ஓப்பன் பண்ணி இந்த 3 லைனில் நீங்கள் வந்துட்டு உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கேட்டகரி எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஷாப் பை கேட்டகரி அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஷாப் பை கேட்டகரி அப்படிங்கிறது வந்து இங்கே 1 by 1 எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அது வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ரெடி டு குக்கிங் எசென்சியல்ஸில் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். அதில் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இங்கேயே ஷோ ஆகும். குக்கிங் எசென்சியல்ஸ் அப்படின்னு போட்டு ஆல் ஃபுட் கிரைன்ஸ், டால் அண்ட் பல்சஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே மசாலா ஸ்பீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் செகண்டுக்கு போனீங்கன்னா ரெடி டு குக்குன்னு கொடுத்துருக்காங்க. பர்சனல் கேன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் இங்கே 3 லைனை கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் இந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்லேயே கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை நகர்த்துனீங்கனாலே இது வந்துட்டு மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ஷோ ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே எல்லாமே கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி ஆட் டு கார்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கிறது கூட ஒன்ஸ் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து இதையும் நான் ஆட் டு கார்ட் ஆட் பண்ணி வச்சுட்டேன். நாக டபுள் ரோஸ்டட் அது வந்து நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வேணுமா, பர்சனல் கேரில் வேணுமா, பர்சனல் கேரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஏதாவது வேணும்னா நீங்கள் ஷாம்பு வேணும்னா ஷாம்பு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். மாற்றி உங்களுக்கு ப்ராடக்ட் தேவையானதை நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆட் டு கார்டில் நான் தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். 20 ஐட்டம் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம், அதாவது இங்கே மேலே 20ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஷோ ஆச்சுன்னா என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். வேணுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், மேகி 2 minutes ஸ்பெஷல் மசாலா இன்ஸ்டன்ட், அது வந்து நான் ரெண்டு வந்து ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டு 2 கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இது வேணுங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் அவுட் கொடுத்துக்கலாம். செக் அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக் அவுட் ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பே ஆன் கிரெடிட், அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எப்படி நீங்கள் பே பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஜிபே மூலமாக தான் நான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். அந்த ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி கொஞ்சம் அப்புறமா இன்னும் வேணுங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ராசஸ் பண்ணலாம், அதாவது ப்ளேஸ் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். இன்னும் நான் செலக்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஜிபேக்குள்ளே போகும். ஜிபேக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் 70 rupees ஆட் ஆகும். நான் வந்து ஆட் பண்ணது வந்து டோட்டலாக 1274. 70 rupees டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணால் 1344. நான் 1344 பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஆர்டரில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது. அதாவது எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தா ₹141.50 அப்படிங்கிறது வந்து எனக்கு ப்ராஃபிட், அதாவது எனக்கு மிச்சமாயிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நாம் ஜிபேயில் போய்ட்டு ஜிபே ஆப்ஷன் கிளிக் பண்ணி அல்லது ஃபோன்பே ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணால் உங்களுக்கு அங்கே வந்து ஷோ ஆகும் எப்போ அமௌண்ட் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரும். நீங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். நான் ஆல்ரெடி ஃபில் பண்ணதுனால எனக்கு அட்ரஸ் டீட்டெயில் கேட்கல. உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் கேட்கும். மொபைல் நம்பரு, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில், பின்கோட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே உங்களோட அமௌண்ட்டுக்கு தகுந்த திங்ஸ் பொருள் உங்களோட வீடு தேடி வரும். அந்த டேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, உங்கள் வீடு தேடி வரும். ஸோ நீங்கள் நம்மளுடைய ஷாப்பிங், அதாவது பைமோட் ஷாப்பிங்கில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நீங்கள் வந்து பக்கத்தில் கடையில் போய் வாங்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்கலாம். இப்படி போய் வாங்குறதுக்கு நம்ம பைமோட் ஷாப்பிங் மூலமாக ப்ராடக்டை இனிமேல் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீடு தேடி வரும் பொருளை நம்மளோட வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.